இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ட்ராக் வட்டப்பாதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் எடுத்து படித்து சால்வ் பண்ண போனோம்னா கொஞ்சம் டவுட் வரும். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஷார்ட்கட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த சர்க்குலர் ட்ராக் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி கூட வருது. ஹையர் ஸ்டடி பண்ண கூட கேட்டு, மேட்டு, டான்செட்டு, நிம்செட்டு, கேட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சர்க்குலர் ட்ராக் வருது. இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் நான் உங்களுக்கு புரிய வச்சுருவேன். அப்படியே கண்ணை முடிட்டு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா இதே கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 4 சர்க்கிள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சர்க்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிற ஒரு லென்த்தில் சர்க்குலர் ட்ராக், எல்லாத்துலேயும் எல்எல் அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது. அதில் ஏ கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு, இன்னொருத்தர் பி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகிறாரு. பாருங்கள், 2 பேரும் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு ஃபிகர். சேம்னால மைனஸ் யூஸ் பண்ணி, ஓகேங்களா? அதே ஆப்போசிட்டில் இருக்கும்போது ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே சர்க்கிள் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். என்ன கொஸ்டின்? வென் வில் தே மீட் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இவங்க போயிட்டு இருக்கவங்க எப்போ சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. இப்போ இங்கே 2 பேர் இருக்கிறனால இங்கே 3 பேர் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத இந்த 2 வட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வட்டத்தில் பார்த்தீங்களா எல்லாரும் சேம் கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் சேம் சைட்லையும் ஒருத்தர் வந்து ஆப்போசிட் சைட்லையும் போவாங்க. ஸோ கொஸ்டின் என்ன? வென் வில் தே மீட் ஃபர்ஸ்ட் டைம், அவ்வளோதான். ஈஸியாக பாருங்கள். சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். அடுத்தது இந்த சர்க்கிளில் ஆப்போசிட்டில் ப்ளஸ் யூஸ் பண்ணணும், எல் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. கொஸ்டின் என்ன? இந்த சர்க்கிளில் வென் வில் தே மீட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற போது எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி, எல் டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபிகரை பாருங்கள், எல்லாரும் சேமாக ஃபஸ்ட்டு 2 பேரை கம்பேர் பண்ணுறோம். எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி, சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. பிசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க, பி மைனஸ் சி. ஸோ எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி கமா எல் டிவைடட் பை பி மைனஸ் சி ரெண்டுக்கு என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுத்தோம். இந்த ஃபிகர் பாருங்கள், 2 பேர் சேம் டைரக்ஷன், ஒருத்தர் ஆப்போசிட். அப்போது 2 பேரை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப எல் டிவைடட் பை ஏ மைனஸ் பி, ஓகேங்களா? அடுத்தது பிசி நம்ம கம்பேர் பண்ணுறப்ப 2 பேரும் ஆப்போசிட் தானே, அப்போ ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கணும். எல் டிவைடட் பை பி ப்ளஸ் சி ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கான எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருச்சு. இதை வந்து கொஞ்சம் கஷ்டமானது. செகண்ட் கொஷின் பாருங்க, வென் வில் தே மீட் ஃபர்ஸ்ட் டைம் அட் ஸ்டார்டிங் பாயிண்ட், எங்கேருந்து கிளம்பி இருக்காங்களோ திரும்ப எப்போ அந்த இடத்துக்கு வருவாங்க, எப்போ சந்திப்பாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுறோம்? எல் டிவைடட் பை ஏ, எல் டிவைடட் பை பி, ரெண்டுக்கும் எல்சிஎம். அதே மாதிரி தான் இதுக்கும் எல் டிவைடட் பை ஏ, எல் டிவைடட் பை பி, எல்சிஎம். ஸோ 3 பேர் இருந்தாலும் 4 பேர் இருந்தாலும் எப்படி பேர் இருந்தாலும் எல்சிஎம் ஈக்குவல் டு அது எல்சிஎம் ஆஃப் எல் டிவைடட் பை ஏ, எல் டிவைடட் பை பி, எல் டிவைடட் பை சி. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் அப்படியே அப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குதா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.